ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பருப்பு கடையல் செஞ்சுருப்பீங்க. ஆனால் என்னோட செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கிற போல் செஞ்சுருக்கிறேன். இந்த தொண்டை கரகரப்பு, சளி தொந்தரவு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த பருப்பு கடையில் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப வலு சேர்க்கும். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் பாதி துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு கூட எடுக்கலாம். ஆனால் துவரம்பருப்பு மட்டுமே செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த சளி தொந்தரவெல்லாம் எதுவும் இருக்காது. பாசிப்பருப்பு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் வந்து அந்த சளி தொந்தரவு ஏற்படும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு பருப்புக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கணும். தண்ணி சேர்த்து இந்த துவரம்பருப்பு நல்லா ஒரு கொதி வரணும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு இந்த துவரம்பருப்பு வேகணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணையும் சேர்க்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பு சிம்மிலே வந்து கொதிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு பல் வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி 1 சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துடலாம். இதை போல் உடச்சி சேர்த்துருங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். அதே போல் இதில் சேர்க்குற பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த நாட்டு பூண்டாக எடுத்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படுற அந்த தொண்டை கரகரப்பெல்லாம் வந்து சரியாக போகும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு தடவை நல்லா கொதித்து வரணும். குக்கர் உடனே மூடி போட்டு மூடக்கூடாது. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அந்த கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பொதுவாக பருப்பு கடையலுக்கு தூள் பெருங்காயம் சேர்க்கறதா அந்தளவுக்கு ஃப்ளேவராக இருக்காது. கட்டி பெருங்காயம் நம்ம பருப்பு வேகும்போது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் பருப்பு வெந்து வரும்போது. இப்போ பெருங்காயம் சேர்த்து எல்லாமும் சேர்த்து கொதித்து வரட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த துவரம்பருப்பு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஒரு கொதி வரும்போது பெருங்காயம் சேர்க்காதீங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 விசிலே பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா குழவாக வெந்து வந்துடும். இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிமூவ் ஆனது ஓப்பன் செஞ்சிடலாம். நல்லா குழைய பருப்பு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு குழி கரண்டி எடுத்து இது நல்லா மசிச்சு விட்டாலே பருப்பு வந்து நல்லா குழவாக மசிஞ்சு வந்துடும். உங்களுக்கு இந்த காரம் சாப்பிடாத பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த பச்சை மிளகாயை அந்த மசிச்சு வரதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இந்த காரம் சாப்பிடுவாங்கன்னா அந்த ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இருந்தால் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதை போல் நல்லா மசிச்சு விட்டுடணும். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளித்தா போதும். நான் இதில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் அளவாக சூடு ஏறி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 5-6 மிளகு சேர்த்துடலாம். கொஞ்சம் காரம் சாப்பிட்ற பிள்ளைங்களாக இருந்ததுன்னா ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துடலாம். இல்லை சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த வரமிளகாயை மொத்தமாக தவிர்த்துறது நல்லது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் வெடித்து நல்லா மணமாக வாசனை வரும்போது இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை மட்டுமே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பருப்பில் சேர்க்கலாம். இது எங்கள் வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட போகிறாங்கிறதால நான் ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டு நல்லா அந்த கலர் மாதிரி வரும் பாருங்கள், அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொடுத்தா போதும், அழகாக தொட்டுட்டு இந்த பருப்பு சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ரொம்ப 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் இருக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இந்த தாளிப்பை இந்த பருப்பு கடையிலோட சேர்த்துடலாம். பருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்ந்தால் கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பருப்பு கடைச்சல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். கொடுத்து அனுப்பும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸோ இல்லை அப்பளமோ கொடுத்து அனுப்பிச்சாலே வந்து பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த பருப்பு கடைச்சல். அடுத்து இதில் கொஞ்சமாக மல்லித்தழையை தூவிடலாம். மல்லித்தழையை தூவிட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுணும். இதை போல் ஒரு செய்முறையில் நீங்கள் பருப்பு கடையால் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பருப்புக்கு தகுந்த போல் உப்பு நம்ம இதில் சேர்க்கணும். எப்பவுமே பருப்பு கடையில் கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். நான் கொஞ்சம் திக்காக இருக்குதுன்றதுக்காக கொஞ்சமாக அந்த தாளிப்பு கரண்டியில் தண்ணி சேர்த்து அந்த சூடான தண்ணி இது உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம்.
பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பருப்பு கடையிலுக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு துவையல் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவே வந்து ஒரு நாளைக்கு லஞ்சு கூட செஞ்சிடலாம். ஆனால் அந்த காரமாக ஒரு சைட் டிஷ் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால். இப்போ இந்த பருப்பு கடையிலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சுவையான பருப்பு கடையல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தாகவும் நம்ம இன்றைக்கி பருப்பு கடையல் ரெடி செஞ்சுருக்கிறோம். இதே போல் செய்முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த செய்முறையில் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த பருப்பு கடையல் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.